குக்கு வித் கோமாளி ஷோவில் திவாகர் தாங்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாரு, குறிப்பாக தன்னோட பெயரை பற்றி என்ன மாதிரி கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு மாதிரி டபுள் மீனில் அவர் பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை இப்போ ஒன் ஆஃப் த கோமாளியர்களுடைய சுனிதா ரொம்ப ஓப்பனாக ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். குக்கு வித் கோமாளி சொல்லக்கூடிய திவாகர் இப்போ ஒரு 5 நாட்களுக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாரு. அதாவது மாக்காப்பா, புகழ், அப்புறம் கானா வினோத் இவங்க எல்லாமே இரும்பு கம்பியால் தாக்குறாங்க, தகாத வார்த்தையை பயன்படுத்தி திட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் மாக்காப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஆஜராகி விளக்கம் கொடுத்து, நாங்கள் அப்படி பண்ணலை, அவர் தான் பெண்கள்கிட்ட இழிவாக நடந்துக்கிறாரு, பெண்கள் மேலே தப்பாக கையை போடுறாரு, புருஷன் முன்னாடியே பொண்டாட்டிக்கிட்ட தப்பாக பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி இவங்க திவாகர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் அப்படியே போயிட்டே இருந்துச்சு. இப்போ திவாகர் சொல்றது உண்மையா, மாக்காப்பா சொல்றது உண்மையா அப்படிங்கிற மாதிரி ரசிகர்களுக்கு ஒரு குழப்பம் இருந்துச்சு இல்லையா? அதுக்கு விளக்கம் கொடுக்குற மாதிரி இப்போ குக்கு வித் கோமாளி ஷோவில் கலந்துக்கிட்ட ஒருத்தவங்களும் அவங்க திவாகரால் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அறந்தாங்கி நிஷாவாக இருக்கட்டும், அதே மாதிரி மஞ்சுநாதா இருக்கட்டும், இவங்க எல்லாமே வீடியோ வெளியிட்டு திவாகர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப கேவலமாக நடந்துக்கிறாரு, பெண்கள் கிட்ட ரொம்ப தகாத வார்த்தைகளை பயன்படுத்துறாரு அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. அதில் சுனிதா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்களாம். அறந்தாங்கி நிஷாவை ஷோல்டர் கிட்ட வேகமாக ஓங்கி குத்திருக்காராம். புகழ்கிட்ட போயிட்டு, நீ ஸ்டேரியிலேருந்து வர்றவன், படிக்காதவன், நீ ஆம்பளையே இல்லை, திருநங்கை அப்படிங்கிற மாதிரி தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டிருக்காரு. அதை விட முக்கியமானது, இந்த கைகலப்பில் குறுக்க தடுக்க வந்த சுனிதாவை கையை புரண்டிட்டாராம். புராண்டது மட்டும் இல்லாமல் அவன் கையில் ரத்தம் வந்துருச்சான். இது இல்லாமல் எல்லோரோட பெயரையும் கூப்பிடும்போது டபுள்மணி வசனத்தை கூப்பிட்றாராம். சுனிதாவோட பெயரை ரொம்ப அழுத்தி சுனிதா அப்படிங்கிற மாதிரி அழுத்தி கூப்பிட்றதாவும் நிஷா தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி மஞ்சுநாதன் தான் தெரிவிச்சிருக்காரு. ஒரு குக்கு வித் கோமாளி ஷோ அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு பிராண்டிங்கான ஷோ அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு ஷோவில், இவ்வளோ கோடி மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு ஷோவில் ஒரு கோமாளியாக கலந்துக்கூடிய திவாகர் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்காம பெண்கள்கிட்ட நடந்துக்கிட்ட விஷயமா இருக்கட்டும், அது மூலயமா அவர் கிடைக்கிற விளைவுகளாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் அவர் ஃபேஸ் பண்ணுறதுக்கே அவருக்கு ஒரு தைரியம் வேணும் போல இருக்கு. ஏன்னா அவங்க கொடுக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் எல்லாமே திவாகர் சிறைக்கே போனால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வலுவான ஆதரவாக மாறி இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, இது ஒரு பக்கம் இருக்க, விஜய் அப்புறம் சங்கீதா இவங்களோட விவாகரத்து மனு மீதான விசாரணை இன்னைக்கு வந்திருக்கு இல்லையா? இதில் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. கடந்த ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி விஜயோட மனைவி சங்கீதா விஜய் மேலே செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் விவாகரத்து மனு தாக்கல் பண்ணாங்க. அதில் விஜய்க்கு ஒரு நடிகை கூட திருமணத்தை மீறிய உறவு இருக்கு, 2 பேரும் நாங்கள் பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம், இப்போ லீகலாக பிரியறதுக்கு ஆசைப்படுறோம், எங்கள் விவாகரத்தை கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. 10,000க்கு விஜய் குடும்பத்தை பார்க்கறதே இல்லை, எனக்கும் என் பசங்களுக்கும் ஜீவனாம்சம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வச்சிருந்தாங்க. அந்த மனு மீதான விசாரணையை இன்னைக்கு வழக்குக்கு எடுத்திருக்காங்க. இதை விசாரிச்ச நீதிபதி 2 தரப்பு வாதங்களையும் கேட்டு இந்த விவாகரத்து மீதான விசாரணையை ஜூன் 15ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சுட்டாங்களாம். ஸோ இன்னும் ஒரு 2 மாதம் வெயிட் பண்ணணும். ஜூன் 15ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது எலெக்ஷனாக முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.